புதுச்சேரியில் நள்ளிரவில் ஆட்டோ மோதி சாலையோரம் நடந்து சென்ற ஜொமேட்டோ ஊழியர் உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். என்ன நடந்தது? உயிரிழந்தவர் யார்? விவரங்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். 48 வயதாகும் இவருக்கு திருமணமாகவில்லை. ஜொமேட்டோ ஊழியராக இவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று நள்ளிரவில் காமராஜர் சாலை பொட்டலா அம்மன் ஆலயம் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர் சிறிது தூரம் நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது ஆட்டோ அந்த வழியா வந்தது. அது அவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அந்த ஆட்டோவில் இருந்த ஓட்டுநர் அவரை போய் பார்க்கும்போது நிலத்தடுமாறி மூக்கிலும் வாயிலும் ரத்தமாக வடிந்திருக்கிறது. அதனை பெரிதும் பொருட்படுத்தாமல் அந்த விபத்துக்குள்ளான விஜயகுமாரை அந்த அருகில் உள்ள கோயிலில் ஓரமாக நிறுத்திவிட்டு அவர் புறப்பட்டு சென்றுள்ளார். இதனை அடுத்து காலையில் கோயில் பூசாரி அந்த பகுதிக்கு பார்த்தபோது ஒருவர் ரத்த காயத்துடன் உயிரிழந்த சம்பவம் தெரிய வந்தது. இதனை அடுத்து போக்குவரத்து துறைக்கு காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு காவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஆட்டோ ஓட்டுநர் அந்த நபரை விஜயகுமாரை இடித்து தள்ளியதும் அவரை ஆஸ்பத்திரிக்கு அனுமதிக்காமல் அவர் ஓரமாக மனிதநேயம் இல்லாத அந்த ஆட்டோ ஓட்டுநர் செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.